வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இந்த நீராவி பிடிக்கிறதுனால நம்மளால் நிஜமானுமே இந்த சைனசைட்டிஸை கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன்னா என்ன? நம்ம சுடுதண்ணியை வச்சு அதிலிருந்து வரக்கூடிய அந்த வாட்டர் வேப்பரை இன்ஹேல் பண்ணுறது தான் நம்ம ஸ்டீம் இன்ஹலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது ஏன் எல்லாருமே இந்த சைனசைட்டிஸ் இருந்தால் உடனே இல்லை சளி பிடிச்சா உடனே ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணுங்கள் எதனால் சொல்கிறோம் அப்படிங்கிற பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, யூஸ்வலாக இப்போ நீங்கள் சளி பிடிக்கும் போது என்ன ஆகும் அப்படிங்கிற பற்றி பார்க்கும்போது மூக்கில் ஃபுல்லாகவே எல்லாம் பிளாக் ஆகிடும். நார்மலாக மூக்கில் இருக்கக்கூடிய சதைகள்லாம் வீங்கிட்டு அதை மூக்கை பிளாக் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களால் ப்ராப்பராக மூச்சு விட முடியாது. அண்டு இன்னொரு விஷயம், இந்த மாதிரி யூஸ்வலாக இந்த கோல்டெல்லாம் வரும்போது நீங்கள் பாடி ஈஸியாக டீஹைட்ரேட் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம போது நம்ம சாப்பிட்றதோ தண்ணி குடிக்கிறதோ எல்லாமே நம்ம ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதனால் நம்ம டீஹைட்ரேஷன் இன்னுமே வேர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், நம்ம நார்மலாக நம்ம மூக்கு உள்ளே போகிற காற்றை ஹியூமிடிஃபை பண்ணி தான் உள்ளே அனுப்பணும். பட் ஏற்கனவே இப்போ நம்ம மூக்கில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, மூக்கு அடைச்சிருக்கு, நம்மளோட உடம்பில் இருக்கிற தண்ணி குறையுது, அப்போ டீஹைட்ரேட் ஆகுது. அப்போ என்ன ஆகும், அந்த மூக்கில் இருக்க சளியெல்லாம் இன்னுமே திக்காயிரும். அந்த சளி திக்காகும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த சைனஸ் எல்லாமே பிளாக் ஆகிடும். இந்த சைனஸ் பிளாக் ஆகும்போது அந்த சைனஸ்குள்ளே ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. அந்த ப்ரெஷர் தான் நம்மளுக்கு வலியாக ஒரு சிம்டமாக நம்மளுக்கு வெளியே வருது. இப்போ நம்ம இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு இந்த கெட்டியான சளியை லூசன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளுக்கு இந்த கெட்டியாக இருக்கிற சளியெல்லாம் லூஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே அந்த சைனஸ்குள்ளே போகிற அந்த சளி அடைச்சிருக்கு பார்த்திங்களா, அதெல்லாமே ஓப்பன் ஆகிடும். அது ஒன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா திருப்பி அந்த சைனஸ்குள்ளே அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் எல்லாம் போயிடும். அண்ட் இந்த சளி எல்லாமும் பார்த்திங்கன்னா ஈஸியாக வெளியே வந்துடும். இதுதான் நம்மளுக்கு இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணுறதுக்கான அவசியம். ஓகே, இது இல்லாமல் இது மூக்கில் சைனஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் அவசியமா, இல்லை வேறு எதுக்காவது நம்மளுக்கு பயன்படுமா அப்படின்னு பார்க்கும்போது சைனசைட்டிஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க. இது நம்மளுக்கு தொண்டையில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, லங்ஸில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, அதுக்கும் இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் ஹெல்ப் பண்ணும். இப்போது உங்களுக்கு சளிங்கிறது சைனஸில் மட்டும்தான் இருக்கணுங்கிறது இல்லை, நெஞ்சிலையும் இருக்கலாம். அதே மாதிரி தொண்டையே ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனாலேயே உங்களுக்கு வறட்டு இருமல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் படமாக என்ன ஆகும்னா இந்த மூக்கில் இருக்கிற சளி இல்லாமல் கிளியர் ஆகும். தொண்டையிலையும் அந்த லூப்ரிகேஷன், அதை கொஞ்சம் அது தொண்டைக்கும் ஒரு இதமாக இருக்கும். அது இல்லாமல் நெஞ்சுக்குள்ளே சளி இருந்தால் அந்த நெஞ்சுக்குள்ளே இருக்கிற சளியும் இது தின்னு அதை கெட்டியாக இருக்கிற சளியெல்லாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆக்கிடும். ஸோ தட் நம்மளால் ஈஸியாக அதை இரும்பி அந்த சளியை நம்மளால் வெளியே கொண்டு வந்துட முடியும். ஓகே, ஸோ இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் அப்படிங்கிற எதுக்கு பண்ணுறோங்கிற பற்றி நம்ம பார்த்துட்டோம். இதை எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணுறது அப்படிங்கிறது பல பேத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இது என்ன, அதுக்குள்ளே ஏதாச்சும் போட்டு பிடிக்கணுமா, எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் ஸ்டீம் இன்ஹலேஷன் நீங்கள் ஒன்றா அதுக்குன்னு ஒரு மிஷின் வேப்பரைசர் அந்த மாதிரி வச்சும் பிடிக்கலாம். இல்லை அதெல்லாம் வேண்டான்னா வீட்டில் ஜஸ்ட் ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணியை காய வச்சு ஒரு துண்டு போட்டு பிடிக்கலாம். அதில் கண்டிப்பாக அவசியமாக ஏதாச்சும் மருந்து போட்டு தான் பிடிக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது கட்டாயமாக மருந்து போட்டு தான் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் மருந்து போடாமல் வெறும் தண்ணியை வச்சு பிடிச்சாலே போதுமானது. நீங்கள் மருந்து போட்டு பிடிக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஒரே விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அந்த மருந்து உங்களுக்கு மூக்கில் ஒரு இரிட்டேஷனை உண்டாக்குது அப்படின்னால் கண்டிப்பாக அதை நீங்கள் போடாதீங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஸ்டீமை என்றைக்குமே ரொம்ப சூடாக நம்ம இன்ஹேல் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு க்ளோஸாக தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டீமை உள்ளே எடுக்கணும். ஸோ நீங்கள் ரொம்ப கிட்ட போய் அதை இன்ஹேல் பண்ணிங்கன்னா அது ரொம்ப சூடாக உள்ளே போகும். அது ரொம்ப சூடாக உள்ளே போச்சுன்னா அது ரொம்பவே ஆபத்து. என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அது லங்ஸ்குள்ளே போய் அந்த உள்ளே இருக்கிற அந்த டிஷ்யூலாம் டேமேஜ் பண்ணிடும். அந்த டேமேஜ் ஆச்சுன்னா அந்த டிஷ்யூலாம் வீக்கம் அடைஞ்சிட்டு உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கே ஒரு திணறல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணும்போது ரொம்ப சூடாக இன்ஹேல் பண்ணாதீங்க. கம்ஃபர்டபுள் டெம்பரேச்சர். நம்மளோட ஐடியா ஆஃப் ஸ்டீம் இன்ஹலேஷனை கிளியராக புரிஞ்சுக்கணும். அந்த வாட்டர் வேப்பர் உள்ளே போய் உள்ளே இருக்கிற செக்ரீஷன்ஸை அதை லூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணமோ தவிர்த்து சூடான காற்றை உள்ளே இன்ஹேல் பண்ணணுங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதே நம்ம ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணாலே அதுவே போதுமானது. தேங்க்யூ.